Hi, hello everyone. வணக்கம். நான் உங்க தீபன் from Amirtha Institute. இந்த வீடியோல நம்ம NCERT text books ஏனா NCERT text books வந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். Actually நான் Telegram சேனல்ல இந்த text booksலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஈவன் தோ நீங்க ஆன்லைன்லயே ஈஸியா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது எப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்ப ஒரு 9th standard students, 10th standard students, 11th 12th ல நம்ம NCERT books actually NEET எக்ஸாமினேஷனை நம்ம இந்த புக்ஸை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்சிஆர்டி புக்ஸை படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு மெட்ரிக் போர்டில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த சிபிஎஸ்சி புக்ஸை ஒரு ரெஃபர் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீட் எக்ஸாமை கிராக் பண்ணணும்னா. ஸோ அந்த புக்ஸை இப்போ நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து கூகுள் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ்ன்னு கொடுத்தோடனே உங்களுக்கு NCERT.nic.in அப்படின்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணும்போது யூ வில் கெட் த வெப்சைட். இந்த வெப்சைட்டோட இதில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன கிளாஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஏன்னா NCERT நீட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 11th as well as 12th ரெண்டுமே தேவை. அப்போ நீங்கள் 11th அப்படின்னு போட்டுட்டு சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நமக்கு தேவை. ஸோ ஒவ்வொரு வால்யூம் இருக்கும். ஃபிசிக்ஸில் 1, 2 அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். ஸோ அந்த வால்யூம்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு பயாலஜிக்கு எடுத்து காமிக்கிறேன். கிளாஸ் 11th பயாலஜி ஹியர் த பயாலஜி இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு புக்கோட டைட்டில் பயாலஜி அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு கோன்னு கொடுத்தோன்னா here you can see the book. புக்குனுடைய டாப் பேஜ் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு சாப்டர் 1 மட்டும் எனக்கு வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாப்டர் 19 மட்டும் வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை டவுன்லோட் கம்ப்ளீட் புக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே புக் டவுன்லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த 19 மட்டும் கொடுக்குறேன். 19 கொடுத்தோடனே here you can see இந்த மாதிரி டவுன்லோட் பட்டன் வந்து அதிலே இருக்கும். அந்த டவுன்லோட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு எங்கே டவுன்லோட் பண்ணணும் என்ன ஏதுன்னு கேட்கும். ஸோ ஓகே அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா டவுன்லோட் ஆகிடும். இந்த டவுன்லோட் ஆகிடுச்சு. அண்டு இதை நீங்கள் அப்படியே செக் பண்ணணும் இதை அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் சாப்டர்ஸையும் நீங்கள் தனித்தனியாக பார்க்கலான்னா இங்கே ஓப்பன் அந்த சாப்டர் 1 மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் NCERT டெக்ஸ்ட் புக்ஸை டவுன்லோட் பண்ணோம். இதே மாதிரி நீங்கள் வேறு கிளாஸஸ் இப்போ 11th பண்ணிட்டோம், 12th நீங்கள் பண்ணணும்னா கிளாஸ் 12 சூஸ் பண்ணிங்க. இங்கே வந்து பயாலஜி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா பயாலஜி புக்ஸு ஹியர் ஆல்சோ அப்படியே பயாலஜி புக் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி இங்கே சிங்கிள் யூனிட்டாகவும் டவுன்லோட் பண்ணலாம் கம்ப்ளீட் புக். இதேமாரி நீங்கள் ஃபிசிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரியும் உங்களுக்கு 2 இது வரும் இல்லையா வால்யூம், அந்த வால்யூமும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபிசிக்ஸ்னு சூஸ் பண்ணிங்கன்னா 11th ஃபிசிக்ஸு அண்ட் கோ ஃபிசிக்ஸ் பார்ட் 1ன்னு வரும், பார்ட் 2ன்னு இருக்கும். ஸோ 2 பார்ட் இருக்கு இல்லையா, 2 பார்ட்டுமே நீங்கள் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் பார்ட் 1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா பார்ட் 1 புக்கு. அதே வந்து நம்ம இங்கே வேறு பார்ட் 2ன்னு கொடுத்தீங்கன்னா பார்ட் 2 புக்கு. சிம்பிள் யூனிட்ஸாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை கம்ப்ளீட் புக்காகவும் டவுன்லோட் பண்ணலாம். சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ 9th 10thலேயே நீங்கள் வந்து ஒரு புக் எப்படி இருக்கும், எப்படின்னா என்ன நீட்டோட ப்ரிப்பரேஷன் புக் எது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ மெட்ரிக் சிலபஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சிபிஎஸ்சி புக்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற அவேர்னஸ் இந்த வீடியோ மூலமாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வித் தட் இப்போ நம்ம அந்த 30 days ப்ரோக்ராமுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எங்களோட டெலகிராம் சேனலில் 30 days கோர்ஸ்க்கான ப்ராக்டிஸ், அதாவது நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, உங்களோட ப்ரிப்பரேஷன் நல்லபடியாக இருக்கும், ஆனால் அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும்ல, அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ 30 days கிராஷ் கோர்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணணுன்னா நம்ம சேனலில் டெலகிராம் சேனல் வாங்க, அமிர்தா இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுல அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஜாயின் பண்ணிங்க. இதேமாரி நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ண போகிறோம். அண்டு குவிஸஸும் கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த டெலகிராம் சேனலில். ஸோ 30 days கிராஷ் கோர்ஸ் போட்டிருக்கு இல்லையா, அது ஒன்றும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3த்துக்கும் இருக்குது. அதேமாதிரி 33 years ஓல்டு இயர் கொஷின் பேப்பர்ஸ் நீட்டோடது, டிஷா பப்ளிகேஷன்ஸோடதும் இருக்குது. அண்ட் இது எல்லாமே இல்லைன்னா
உங்களுக்கு ஆன்லைன் ஃபார்மு சாஃப்ட் காப்பி ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் சிஸ்டமில் வச்சுட்டு ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ஆன்சர் பண்ணி பாருங்கள். அண்ட் ஹியர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட் பயாலஜி கைடு, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து நல்ல கைட்ஸு, இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிங்க. ஆப்ஜெக்டிவ் பயாலஜி இங்கேயும் இருக்குது. அண்ட் வில்லேஜ் கெமிஸ்ட்ரி புக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு கொஷின் ப்ராக்டிஸ்க்கு வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அமிர்தா இன்ஸ்டியூட் இந்த டெலகிராம் சேனலை நீங்கள் உள்ளே நுழைஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக இந்த 30 days கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு சில பேர் என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த புக்ஸை வந்து நீங்கள் கொஷின்ஸாக ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் அதிகமாகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட ஒவ்வொரு கொஷினோட எண்டுலேயும் ஆன்சர்ஸும் வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே ஈஸி. அந்த ஆன்சர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனோட கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எதனால இது ஆன்சர் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். வித் தட் இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நம்பலாம். டெஃபினெட்லி see you in next video. Thank you. Your Deepan.